வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு ஆதிரை. ஆதிரை சோழ நாட்டில் பிறந்தவள். அவர் பெரிய வணிகர் குல மகள், நல்ல செல்வந்தர் வீட்டு மகள். அதே நாட்டில் சாதுவன் என்ற வணிகர் இருந்தார். அவருடைய திறமையையும் கல்வியில் சிறந்தவராக இருந்தார். உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறார், திருமணமும் செய்து வைக்கிறார். என்றைக்குமே அதிக பணம் இருந்தால் ஆடாத ஆட்டம் ஆடுவார்கள், பாடாத பாட்டு பாடுவார்கள். ஆமாம் தானே? உடனே என்ன பண்ணார், இவர் மாது ரெண்டுக்கும் அடிமை ஆயிட்டார். அடிமை ஆன உடனே அந்த வீட்டிற்கே செல்லவும் சென்று விட்டார். இப்பொழுது பல ஆண்டுகள் கழித்து வந்து பார்க்கிறார், வீட்டில் எந்த செல்வமும் இல்லை, சீரும் இல்லை. ஆதிரை மட்டும் அழுது கொண்டு இருக்கிறாள். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நான் இனிமேல் தகாத வழியில் செல்ல மாட்டேன், உடனே நான் எங்கே போகிறேன், வணிகத்திற்கு செல்கிறேன் என்று கப்பல்களில் போய் கேட்கிறார். அந்த காலத்தில் இலங்கைக்கு எல்லாம் வங்காள கடல் வழியாக செல்வார்கள். அதனால் என்ன பண்ண, கப்பல் துறைமுகத்தில் போய் நின்று பார்க்குறாரு, எந்த கப்பலில் ஏறலான்னு கேட்குறாரு. ஏதாவது ஒரு கப்பலில் பெர்மிஷன் கிடைக்கும்னு பார்க்குறாரு. உடனே அங்கே உள்ளவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த நாகர்கள் வாழ்கின்ற அந்த இடத்தில் போகிறது அந்த கப்பலை காட்டுகிறார்கள். உடனே இவர் அதில் சென்று ஏறுகிறார். போகிற வழியில் பார்த்தா பெரிய புயல், சுனாமி மாதிரி வந்துடுச்சு கடலில். உடனே மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இறந்துடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு குச்சியை மட்டும் பிடிச்சிக்கிட்டே வராரு. அதற்குள்ள அதில் தப்பிச்சவங்க திரும்பவும் நாட்டுக்கே வந்துடுறாங்க, சோழ நாட்டுக்கே வந்துடுறாங்க. வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, உன்னுடைய கணவன் எங்களுடன் வரவில்லை, அவன் கடலில் மூழ்கி இறந்திருப்பான் என்று கூறிவிட்டார்கள். உடனே இவ என்ன பண்ணுறா, அல்றா, துடிக்கிறா. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உடனே இடுகாட்டிற்கு செல்கிறாள். அந்த காலத்தில் இடுகாட்டை கோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உடனே அங்கே போய் என்ன பண்ணுறா, சிதையை மூட்டி விறகெல்லாம் அடுக்கி வச்சுட்டு சிதையை இவ உட்காந்துட்டு நான் இனிமேல் உடன்கட்டை ஏற போகிறேன், நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறா. உடனே நெருப்பு வைக்க சொல்கிறா பாருங்க. அதில் எண்ணெய் ஊற்றி நெருப்பு வைக்கிறாங்க. நெருப்பு பயங்கரமாக மழை உடனே அது அணைஞ்சிருது. உடனே அவள் என்ன பண்ணுறா, ஐயோ அப்போ நான் என்ன தவறு செய்தேன், நான் பத்தினி இல்லையா அப்படின்னு சொல்லி குமுறுகிறாள். உடனே ஒரு அசரீரி கேட்குது, உன்னுடைய கணவன் உயிருடன் இருக்கிறான் என்று. உடனே அவள் வீட்டிற்கு திரும்பி வந்து விடுகிறாள். திரும்பி வந்து அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். இப்பொழுது சாதுவன் நாகர்கள், அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாமிசம், நரமாமிசம் தான் சாப்பிடுவாங்களாம். மனிதர்களை அடித்து கொன்று சாப்பிட்றவங்க. அங்கே போய் மாட்டிக்கிறார். உடனே ஆனால் இவன் கல்வி கற்றவன். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை, எல்லாத்திற்கும் காரணம் கல்விதான். அதோட இவன் அடிக்கடி வணிகத்துக்கு சென்றதனால் சில மொழிகளும் தெரிந்து வைத்திருக்கிறான். உடனே இவன் சோழ நாட்டிலிருந்து வருகிறேன் என்று கூறினான். கூறிய உடனே அப்படியா என்று அந்த தலைவன் இவனை பாராட்டுகிறான். உடனே அவனுக்கு அறிவுரை கூறுகிறான், நரமாமிசம் சாப்பிடக்கூடாது என்று. உடனே அவரும் கேட்டுக்கொள்கிறார். கேட்டுக்கொண்டு இவருக்கு தக்க சன்மானங்கள்லாம் கொடுத்து இவரை நன்றாக உபசரித்து அங்கே ஒரு பதவியும் கொடுக்கிறார். இப்பொழுது திடீரென்று ஒரு கப்பல் வருகிறது. எங்கே இருந்து, சோழ நாட்டிலிருந்து வருகிறது வணிகத்திற்காக. வந்தது பார்த்தீங்கன்னா பொண்ணு பொருளை எல்லாம் வேண்டிய உணவுகளை எல்லாம் கொண்டு வந்து அந்த சாதுவர்கள் இருக்காங்க, இவர் இருந்தார்ல அந்த இடத்துல கொண்டு வந்து கொடுக்குது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, நான் அந்த கப்பல்லே சென்று விடுகிறேன் என்னுடைய நாட்டிற்கு என்று கூறுகிறார். உடனே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, வழி அனுப்பி வைக்கிறார்கள். உடனே அங்கே இருந்து சோழ நாட்டிற்கே வந்து சேருகிறார். இப்பொழுது அந்த ஆதிரை மகிழ்ந்து சந்தோஷத்து களிப்பில், நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே, நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே என்று கூறுகிறாள். நன்றி சொல்கிறாள். தெய்வமாக நினைக்கிறாள் கணவனை. எவ்வளவுதான் தவறு செய்தாலும், எத்தனையோ தவறுகள் செய்தாலும் மன்னிப்பவள் பெண் இனம். மணிமேகலை கூட முதலில் ஆதிரையிடம்தான் அந்த அமுத சிறபியில் பிச்சை எடுத்து கொடுத்தார்களாம். உண்மையில் இருக்கிற அந்த பத்தினி பெண் பொறுமையுடன் இருக்கணும். பெண்களுக்கு பொறுமை அவசியம், அன்பு அவசியம், அடக்கம் அவசியம். இத்தனையும் நிறைந்தவள் தான் பெண்மை என்பதை நிரூபித்தவள் ஆதிரை. நம்மளா இருந்தால் கோபம் வந்திருக்கும், அவன் தானே, அந்த கோபமே படக்கூடாது. கோபம் ஒரு நிமிடம் தான் இருக்கணும். அது கூட
துளி ஒரு துளியில் நேரம் இருந்தால் கூட சரி, அதுக்கு மேலே இருக்கவே கூடாது. நன்றி, வணக்கம். உங்கள் தமிழ்நாடு கென்னடி ஜாக்லின்.